கரூரில் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் லாரி மோதி தரதரவென இழுத்துச் செல்லப்பட்டு பலியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம் அருள், விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட சுக்காலியூர், பழைய சுக்காலியூரை சார்ந்தவர் சின்னசாமி, வயசு 27. இவர் கரூர் மாநகராட்சியில துப்புரவு பணியாளராக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை பார்த்து வருகிறாரு. இன்று காலை வழக்கம் போல காலை 6:30 மணி அளவில் பணிக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து வெளியில் வந்தவர் கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலை கடப்பதற்காக சர்வீஸ் சாலையில் சாலை ஓரத்தில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது அந்த பகுதியில் அதிவேகமாக வந்த, அதாவது காரைக்காலிலிருந்து பாலக்காடுக்கு செல்லக்கூடிய கண்டெய்னர் லாரி ஒன்று அதிவேகமாக சர்வீஸ் சாலையில் வந்தபோது சாலை கடக்க நின்றவர் மீது அதிவேகமாக மோதியதில் அவரது உடலானது 2 சக்கரங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு சிறிது தூரம் இழுத்து சென்று நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். இதனையடுத்து தகவலறிந்து அங்கு வந்த தாந்தரமலை காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் லாரியை அதிவேகமாக ஓட்டி வந்த ஒரத்தநாட்டை சார்ந்த தமிழரசன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.